முன்னாள் அமைச்சரின் மகன் உட்பட இருவர் ஊழல் விசாரணையில் கைது. நிதி பரிவர்த்தனை விசாரணை தொடர்பில் ரோஹித் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை. கோட்டாபாய ராஜபக்ச தொடர்பான வழக்கு விசாரணை ஜூலை 6 வரை ஒத்திவைப்பு. நெல் விலை உயர்வு அரிசி விலையிலும் தாக்கம் செலுத்தலாம், அமைச்சர் லால்காந்த. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சர்வதேச அழுத்தம் கோரிய மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள். அஸ்வெசும திட்டத்தின் அடுத்த கட்டம் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கே முன்னுரிமை. போட்டி பரீட்சை அநீதிக்கு எதிராக யாழில் பட்டதாரிகள் போராட்டம். இலங்கையில் சொத்து மற்றும் வாகன விற்பனை தொடர்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு. அபிவிருத்தி கோரிகள் நிறைவேற்ற வலியுறுத்தி கிளிநொச்சியில் குடும்பஸ்தர் சாகும் வரை உண்ணாவிரதம். இலங்கை இந்தியா வர்த்தகத்தில் புதிய மாற்றம். ரூபாய் பரிவர்த்தனையால் 40% வளர்ச்சி இலக்கு. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனும் சட்டத்தரணியுமான ரஹித் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணி தொகுதியின் அமைப்பாளரான சரித் அபிசிங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைவூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மகனான ரோஹித் ராஜபக்ச இன்று காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிரிஹானா பகுதியில் இயங்கும் 2 நிறுவனங்களில் சுமார் 19 மில்லியன் ரூபாய் அளவிலான முதலீடுகள் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டிருந்தார். அதன்படி விசாரணை அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் அவர் குறித்த பிரிவில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிறுவனங்களுடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனை குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான மேலதிக வாதங்கள் ஜூலை 6 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் மற்றும் மற்றொரு நீதியரசர் அடங்கிய குழு முன்னிலையில் இது பரிசீலிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி முந்தைய விசாரணை அறிக்கைகளிலும் ஆணைக்குழு அறிக்கையிலும் தனது கட்சிக்காரரின் பெயர் இடம்பெறவில்லை என வாதிட்டுள்ளார். மேலும் சில படங்களை அடிப்படையாக கொண்டு குற்றச்சாட்டுகள் உருவாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த படங்கள் அரசியல் நிகழ்வுகளின் போது எடுக்கப்பட்டவை மட்டுமே என்றும் அவை குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கொள்ள முடியாது என்றும் அவர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசு சட்டமா அதிபர் திணைக்களம் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்முதல் செய்யும் நெல்லின் விலையை உயர்த்தினால் அதற்கேற்ப அரிசி விலையையும் அதிகரிக்க ஆலை உரிமையாளர்கள் எதிர்பார்க்கலாம் என விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் லால்காந்த விவசாயிகளிடம் இருந்து அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பில் தற்போது சிக்கலான நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்முதல் விலையை அதிகரிப்பதா அல்லது விவசாயிகளுக்கு மாற்று நிவாரணங்களை வழங்குவதா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லின் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டால் அரிசி விலையையும் உயர்த்துவதற்கான கோரிக்கைகள் முன்வரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மீது ஏற்படும் தாக்கத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை விவசாயிகளின் உற்பத்தி செலவுக்கு ஏற்ற நியாயமான விலையை வழங்கும் நோக்கில் அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் தேவைக்கு போதுமான அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதால் 2026ஆம் ஆண்டு அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அமைச்சர் லால்காந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கம் முன்வைக்க உள்ளதாக கூறப்படும் ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கும் சர்வதேச ஆதரவும் அழுத்தமும் வழங்குமாறு மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு ஊடக அமையத்திற்கு விஜயம் செய்த ஜெர்மன் துணை தூதுவருடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
இதன்போது மாவட்ட ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்து பிரச்சினைகள் குறித்து அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். மேலும் பயங்கரவாத தடை சட்டம் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே PTA சட்டத்தை நீக்குவதற்கும் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நிலையான அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கும் ஜேர்மன் அரசு உதவி மற்றும் அழுத்தம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் அடுத்த கட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2ஆம் கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதுடன் பயனாளிகளின் தகவல்களை மறு ஆய்வு செய்து புதுப்பிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது சுமார் 16 லட்சம் பயனாளிகள் 4 பிரிவுகளின் கீழ் உதவித்தொகைகளை பெற்றிருந்தனர். எனினும் தற்காலிக மாறுதல் பிரிவில் இடம்பெற்றிருந்த பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைந்துள்ளன. அதேவேளை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய குடும்பங்கள் என அடையாளம் காணப்பெற்ற மற்றொரு பிரிவினருக்கான உதவித்தொகைகளும் இம்மாதத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் தற்போது நடைபெற்று வரும் மறுமதிப்பீட்டின் பின்னர் வறுமை கோட்டின் கீழ் அல்லது கடுமையான வறுமை நிலையில் வாழ்வதாக உறுதிப்படுத்தப்படும் குடும்பங்கள் மீண்டும் அஸ்விசும நிதியுதவியை பெற தகுதி பெறுவார்கள் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. எனினும் தற்போது நடைபெற்று வரும் மறுமதிப்பீட்டின் பின்னர் வறுமை கோட்டின் கீழ் அல்லது கடுமையான வறுமை நிலையில் வாழ்வதாக உறுதிப்படுத்தப்படும் குடும்பங்கள் மீண்டும் அஸ்விசும நிதியுதவியை பெற தகுதி பெறுவார்கள் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலைவாய்ப்பு வெற்றிடங்களில் பட்டதாரிகளை உள்ளீர்க்க வேண்டும் எனவும் ஆசிரியர் நியமன போட்டி பரீட்சையில் அநீதி இடம்பெற்றிருக்கின்றது எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு எதிராக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் வேலைவாய்ப்பு நியமனங்களில் நியாயம் இல்லாமல் இருப்பதாகவும் தங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி தொடர்ச்சியாக ஏமாற்றுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் நடைபெறவுள்ளதாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட செயலகத்தை சுற்றி அதிகளவிலான போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் எதிர்காலத்தில் மேலும் பல பட்டதாரிகளை இணைத்து போராட்டங்களை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி வண்ணங்கேணி பகுதியில் அபிவிருத்தி தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து குடும்பஸ்தர் ஒருவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இன்று காலை 8 மணியளவில் தொடங்கிய அந்த அமைதி போராட்டத்தில் அவர் விவசாய நிலம், காணி பகிர்வு மற்றும் கிராம அபிவிருத்தி உள்ளிட்ட 5 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அவற்றில் விவசாயத்திற்கான காணி ஒழுங்குபடுத்துதல், பயன்பாடின்றி உள்ள காட்டு நிலத்தின் ஒரு பகுதியை மக்கள் பயன்பாட்டுக்கு விடுவித்தல், கிராம உத்தியோகஸ்தரை இடமாற்றம் செய்தல், போதைப்பொருள் இல்லாத கிராமத்தை உருவாக்குதல் மற்றும் சமூக கட்டமைப்பில் நிலவும் பாகுபாடுகளை நீக்குதல் ஆகியவை அடங்கும். அவர் குற்றம் சாட்டியபடி கிராம அபிவிருத்திக்கு தடையாக சில நிர்வாக பிரச்சினைகள் இருப்பதாகவும் அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை இந்தியா இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரூபாய் அடிப்படையிலான வர்த்தக முறை இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் விரிவாக்கும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த புதிய முறையின் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றம் சுமார் 30 முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டிலேயே வர்த்தக அளவு 15% முதல் 20% வரை உயர வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தனிநபர்கள் மேற்கொள்ளும் குடியிருப்பு சொத்து மற்றும் வாகன விற்பனைக்கு தொடர்பான வரி விதிப்பு குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருவர் தனது குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்யும் முன் குறைந்தபட்சம் அந்த சொத்தை 3 ஆண்டுகள் தனது சட்டப்பூர்வ உடைமையில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த 3 ஆண்டுகளுக்குள் குறைந்தது 2 ஆண்டுகள் அந்த வீட்டில் வசித்து இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பட்சத்தில்
அந்த சொத்து விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் சொத்து பரிமாற்றம் செய்யும் போது எந்தவித வரியும் அளவிடப்பட மாட்டாது. ஆனால் 3ஆம் தரப்பினருக்கு விற்பனை செய்யும் போது மட்டுமே வரி விதிப்பு பொருந்தும் எனவும் விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2024 ஏப்ரல் 1 முதல் தனிநபர் வாகன விற்பனை தொடர்பான பழைய வரிமுறை நீக்கப்பட்டுள்ளதால் தனிநபர் வாகனங்களை விற்பனை செய்வதில் கிடைக்கும் லாபத்திற்கு தற்போது வரி அறவிடப்படுவதில்லை எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது.